க்ளோஸ் ஆகி த்ராம்பஸ், அந்த ஹார்ட் அட்டாக் வர மாதிரி. மோஸ்ட் காமன் காஸ் ஹார்ட்டில் பிளாக் இருந்ததுன்னா ஹார்ட் அட்டாக் வர மாதிரி. செரிப்ரல் சர்க்குலேஷன், பிரெயின் சர்க்குலேஷனில் பிளாக் இருந்ததுன்னா ஒரு ஸ்ட்ரோக், அது ஒரு காசு. இன்னொரு காஸ் வந்து ப்ளீடிங். இது ரெண்டு தான் யூஸ்வலி த மோஸ்ட் காமன் காஸ். ஒன்று வந்து பிளாக்கேஜ், இன்னொன்று வந்து ப்ளீடிங். ப்ளீடிங்க்கு வந்து நிறைய காஸ் இருக்குது. ஹை பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலாக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகி பர்ஸ்ட் ஆகும் பிளட் வெசல். அந்த பிளட் வெசல் பர்ஸ்ட் ஆகுதுன்னா அந்த பிளட் வெசலில் வந்து ஒரு வீக்னஸ் இருக்கணும், வாலில் வீக்னஸ் இருக்கணும் இல்லையா. ஸ்ட்ராங்காக இருக்கிற பிளட் வெசல் பர்ஸ்ட் ஆகும், வீக்காக இருக்கிற பிளட் வெசல் தான் பர்ஸ்ட் ஆகும். அப்போ வீக்காக இருக்கிற பிளட் வெசல் பர்ஸ்ட் ஆகிறதுக்கு தான் பேர் ஆனியூரிசம்னு பேர். இந்த ஆனியூரிசம் உடம்புல எங்கே வேணால் வரும். அப்டாமினல் ஆர்டரி ஆனியூரிசம் சொல்லுவாங்க, அது பர்ஸ்ட் ஆச்சுனாலும் டேஞ்சர் தான். எங்கே ஆனியூரிசம் பர்ஸ்ட் ஆச்சுனாலும் டேஞ்சர் தான். அதுலேயும் ஹை ரிஸ்க் ஆனியூரிசம் இருந்ததுன்னா அது ட்ரீட் பண்ணணும். இப்போ ஸ்ட்ரோக்குன்னு வர்றவங்களுக்கு இதான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்ப்பாங்க, பிளாக் இருக்கா இல்லை ஆனியூரிசம் இருக்கா. ஆனியூரிசம் இருந்துச்சுன்னா அதை ட்ரீட் பண்ணணும். ஹை ரிஸ்க்னா ட்ரீட் பண்ணணும். அவங்கள்ட்ட கேள்வி அந்த கேள்விலாம் நான் அந்த கேள்விலாம் பதில் சொல்லுவாங்க. இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரெண்டு மாதிரி. முதல்ல வந்து எல்லாருக்கும் ஆப்ரேஷன் பண்ணி கிளிப் பண்ணுவாங்க, ஆனியூரிசமை கிளிப் பண்ணுவாங்க. ஆனியூரிசம் இப்போ பர்ஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கிளிப் போட்டு அதை க்ளோஸ் பண்ணுவாங்க ஆனியூரிசம். இப்போ வந்து அந்த மாதிரி ஓப்பன் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது தேவை கிடையாது. கிட்டத்தட்ட 80% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி, நியூரோ இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி, வெறும் ஆர்ட்ரி இந்த ஹார்ட்டுக்கு போய் ஸ்டென்ட் வைக்கிற மாதிரி பிரெயினுக்கு போய் உள்ளே போய் ஸ்டென்ட் வைக்கிறாங்களோ, அதை க்ளோஸ் பண்ணுறாங்களோ, ப்ளாக் பண்ணுறாங்களோ, ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் வந்துருச்சு. இதில் முக்கியமான மெசேஜ் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் ஷுட் கோ டு ஹாஸ்பிட்டல்ஸ். வெறும் நியூரோ சர்ஜரி மட்டும் இருந்தால் போகிறாரு. நியூரோ இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி, நியூரோ இன்டர்வென்ஷன் சர்ஜன்ஸும் பண்ணுவாங்க, ரேடியாலஜிஸ்டும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்டர்வென்ஷன்ஸ் கேத்லாப் இருக்கிற இடத்துல தான் ஸ்ட்ரோக் ஷுட் பி மேனேஜ். அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரோக் ஷுட் பி மேனேஜ் வெரி ஏர்லியாக வந்தால் அது இட்ஸ் அன் எமர்ஜென்சி. அப்போ ஸ்ட்ரோக்கை நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேஸ் என்னென்னா, நார்மலாக ஸ்ட்ரோக் வந்து ப்ளீடிங்கில் வரும். இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு அனியூரிசம் இருந்தது. இந்த ஆனியூரிசம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆனியூரிசம். அவங்க சொல்லுவாங்க எப்படி காம்ப்ளிகேட்டட்னு அவங்க சொல்கிறாங்கன்னு அவங்க கேட்டுருந்தேன். இந்த காம்ப்ளிகேட்டட் ஆனியூரிசம் வந்து நார்மலாகவே சர்ஜரி தான் பண்ண முடியும். ஏன்னா 80% இன்டர்வென்ஷன் ரேடியாலஜியில் பண்ணலான்னு சொன்னாங்க, 20% சர்ஜரி பண்ணி தானே ஆகணும். அந்த 20% ஆஃப் த கேசஸில் கூட சில விஷயங்கள் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜியில் பண்ண முடியுங்கிறது தான் இவங்களுடைய திறமை. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேஸை ஓப்பன் சர்ஜரியில் தான் பண்ண முடியுங்கிற நிலைமையில் இருக்கிற கேஸை இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி பண்ணி ஏர்லி ஸ்ட்ரோக் இருந்த ஸ்ட்ரோக்கை ரிவர்ஸ் பண்ணாங்க, கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணாங்க. This is the first time I believe that they have done in the world. This is the first time இதை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி in India. Oh, okay. I thought we said this. So yeah, it explained. I hope that introduction was okay. Yeah. Robert given a very detailed overview. So why in the case ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த இன்டர்வென்ஷனில் பண்ணும்போது தொடையில் இருக்கிற ரத்த குழாய் வழியாக தான் போவாங்க. ஹார்ட்டுக்கு பண்ணும்போது தான் கையில் இருக்கிற ரத்த குழாய் வழியாக போவாங்க. அதில் சில அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் உண்டு. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த பர்டிகுலர் டிவைஸை கை வழியாக போயிட்டு மூளையில் பண்ணியிருக்கோம். என்ன ஸ்பெசிஃபிக்கான ரீசன் அப்படின்னா, தொடையில் போட்டு பண்ணும்போது வந்து அந்த ரத்தக்குழாயோட அளவு பெருசாக இருக்கும், அது வெடிக்கிற தன்மை அதிகமாக இருக்கலாம். அந்த இடத்துல நம்ம டியூபை போட்டு பெட்ரஸில் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். எஸ்பெஷலி ஒரு பேஷண்ட்டுக்கு பிபி 200 மேலே இருக்குது, ரத்த கசிவு ஃபுல்லாக சிதறி இருக்குது, கான்ஷியஸ் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்ற சமயத்தில் ஐசியூவில் இருக்க வேண்டிய காலகட்டம் அதிகமாகும். அப்போது பெட்ரஸில் வைக்கும்போது, ஒபீஸாக இருக்கும்போது இது எல்லாமே மற்ற பக்க விளைவுகள் அதிகப்படுத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ கை வழியாக பண்ணும்போது அந்த பெட் டெஸ்ட்டுன்ற நெசசிட்டி தேவையில்லை. செகண்ட், அதே ரத்தக்குழா டியூப் வழியாகவே நம்ம பிபியை மானிட்டர் பண்ணிக்கலாம். அந்த ஷீட்டை அப்படியே விட்டாலுமே நம்ம இன்னொரு தடவை ரத்தக்குழா சுருக்கம் ஏற்படும் போது இன்னொரு தடவை டியூபை போட்டு அதில் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம்.
The huge advantage is there using a transradial approach. means சொல்லுவாங்க அந்த ஆர்ட்ரி பேர் ரேடியல் ஆர்ட்ரி. யூஸ்வலாக ஹார்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் இந்த கேஸில் நம்மளால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, நார்மலாக ரத்த குழா வந்து கீழ் வழியாக போகும், ஹார்ட்டுக்கு போகிறது இப்படி கீழே இறங்கும், மூளைக்கு வந்து கீழே வந்து மேலே போகணும். ஸோ ஜாமெட்ரிக்கலி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அசெண்ட் அப். ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான சில டியூப்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் மேலே வந்து சப்போர்ட்டட் நிற்க முடியும், இல்லைன்னா தொப்புளு கீழே வந்துடும். ஸோ we used a very specific catheter, wrist system அப்படின்ற ஒரு catheter வந்து கை வழியாக போய், and we leveraged the advantage of having a huge experience in ultrasound by Dr. Ramanan, who inserted a large size sheet. யூஸ்வலாக அவங்க யூஸ் பண்ணுற ஷீட் வந்து 6 inch இருக்கும் கார்டியாலஜிஸ்ட். நாங்கள் யூஸ் பண்ண 7 French. ஒரு ஃப்ரெஞ்ச்னா 1/3 of a millimeter, ஸோ 0.33 வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ it enabled us to go ahead and I was able to pass into the brain. Brain-குள்ளே போயிட்டு we passed one more catheter through it. அது எதுக்காக அப்படின்னா, கீழே இருக்க டியூபு சப்போர்ட் இருக்கும், அதுக்குள்ளே இன்னொரு ஓஸ் விட்டால் மேல் பக்கத்துக்கு போயிடலாம். அந்த டியூபோட சைஸ் வந்து 0.017 of an inch. ஸோ இட்ஸ் a very small thing what we are talking. So this we were able to do it. Me and Dr. Natesan were able to do it. But why this decision was made? ஏன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கலாம். ஸோ டாக்டர் அன்பு சுப்ரன் இஸ் a very senior consultant. He took inputs. We had a lot of discussions about how to go ahead. And we outweighed the benefits being an obese patient with 280 blood pressure, unconscious state, who may require a tracheostomy. Because கை வழியாக போயிட்டு பண்ணுறது வந்து it's more easier to do it. And the complications, what is going to happen to the patient after the procedure inside the ICU will be less. So as a holistically we were able to achieve it. In the images part உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். So this name is called as a PET. இது என்னன்னா single device which will be put within the sac of the aneurysm. அந்த கொப்பளத்துக்குள்ளேயே அதை போட்டுருவோம். ஸோ எல்லாம் அவங்க இந்த ஆப்பிள் மாதிரி இருக்கும். ஆப்பிள் வந்து சைட் பக்கமாக விரிஞ்சிருச்சு அப்படின்னா சைடில் போட்டிக்கும். ஸோ எந்த பக்கம் நுனியில் வெடிக்குதோ அந்த வெடிக்கிற தன்மை வந்து கம்மியாக, ரத்தமே உள்ளே போகாது. So it's a specific intrasaccular device, first time being deployed through a transradial route in a ruptured aneurysm. So இந்த ஸோ இதுதான் கையில் இருக்கிற ரத்தம், கை எலும்பு உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரத்தக்குழல் வழியாக உள்ள போகணும். இதுதான் அந்த ஷீட் நான் சொன்னது. ஸோ விச் வாஸ் அந்த ரத்தக்குழலோட அளவு வந்து 2.5 இந்த பேஷண்ட்டுக்கு. ஸோ அதுக்குள்ள போட்ட ஷீட்டோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 2.33 millimeter. ரெண்டுத்துக்குமே உள்ளது வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம். ஸோ அது வழியாக இன்னொரு டியூப் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஒரு மார்க்கர் இருக்கும் பிளாக்ல. ஸோ இந்த டியூப்பை வந்து நம்ம ஹார்ட் வழியாக மேலே கொண்டு போகணும். அதாவது சேலஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் சம்திங் நீங்கள் மேலே போகிறதுக்கு ஆக்சுவலாக கீழே போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். கீழே போனால் மட்டும்தான் மேலே நீங்கள் அசண்டே ஆக முடியும். ஸோ திஸ் இஸ் அ ஸ்பெஷல் சப்போர்ட் catheter which we used. அதன் வழியாக மேலே மூளைக்குள்ளே போகணும். மூளைக்குள்ளே போய் இன்ஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் சின்ன கொப்பளம் மாதிரி இருக்குது. ஸோ we try to replicate the same thing what we see during the surgery. ஆப்ரேஷன் பண்ணும்போது தலையை ஓப்பன் பண்ணி பார்க்க அந்த ரத்தக்குழாய் நம்ம எப்படி பார்ப்போமோ அதே வியூவை நம்ம ஓப்பன் பண்ணாமல் எக்ஸ்ரே மூலமாக டை இன்ஜெக்ட் பண்ணி பார்க்கணும். தட்ஸ் a huge advantage of having a comprehensive neurophysics team doing it and replicating what happens in the surgery without even opening the skull. ஸோ இதோட சாஃப்ட்வேர் அட்வான்சஸ் மூலமாக ரீக்ரியேட் தட் இமேஜ். ரத்தக்குழாய் எப்படி மூளைக்குள்ளே இருக்குமோ அதே மாதிரி 3 dimensional உருவாக்க முடியும். இப்படி உருவாக்கப்பட்ட இமேஜ் தான் இருக்கும். இந்த பல்பு மாதிரி இருக்கிறது தான் அந்த ஆனிசம் சொல்லப்படுறது. இந்த ஒரு சின்ன நிப்பிள் மாதிரி இருக்கிறது வெடிச்ச பல்பு. இதோட வாயில் கம்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், 4 millimeter மேலே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வச்சு நீங்கள் அப்படியே தொப்புனு கீழே உண்டு மெயின் ரத்தக்குழாய் வச்சா மெயின் ரத்தக்குழாய் க்ளோஸ் ஆகிடும், உயிர் கேமரா தான் முடிஞ்சிடும், பெரிய ஸ்ட்ரோக் வரும். ஸோ இந்த மாதிரி நிலைமையில் பொதுவாக தொட வழியாக ஊசி போட்டு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டென்ட் இல்லை பலூன் வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு காயில் போடுவாங்க. The best advantage of this device is single device, single maneuver and single interaction. நீங்கள் ஒரு பலூன் ஒரு டிவைஸ் எடுத்து போனோம், ஃபஸ்ட்டு அதில் இன்ட்ராக்ட் பண்ணோம், இன்னொரு டிவைஸ் கொண்டு போனோம். ஸோ 2-3 devices and manipulation in a rupture case increases the chance of having a re-rupture during the procedure. That's the beauty of this procedure. So generally இந்த டிவைஸை வந்து 2.5 aneurysmல வந்து we can go up to close to 9. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 2 டாட் மாதிரி தெரியுது.
ஸோ இதுதான் நான் சொன்னது 0.017 inch of size catheter. அதை சப்போர்ட் பண்ணுறது இந்த க்ரீன் ஹேண்டில் இருக்கிற which is being the neck external base. So this is the device I was talking about. It works like a app. பார்க்கறதுக்கு நீளமாக இருக்கும். அது வெளியில் வந்துருச்சு அப்படின்னா சைடில் விழுந்துடும். சைடில் விழுந்த உடனே சைடில் போய் ஒட்டிடும். ஸோ அது கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ரெண்டாவது நுனியில் வந்து அந்த கொப்பளம் இருக்கிறதுனால அதை போய் டச் பண்ணி வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரிலேட் கம்மி. ஸோ அதுக்கு யூஸ் பண்ண தீட்டர் தான் இந்த டியூப். The huge advantage is the material of the tube is different in different segments. நுனியில் இருக்க டியூப் வந்து சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து அது இடிக்காது. நடுப்பகுதியிலையும் அப்பர் பகுதியும் ஜங்ஷனில் வந்து சப்போர்ட் இருந்தால் கீழே சரியாக. ஸோ இது மேலே 3 different manners. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த டியூப் தெரியுதுல்ல, இந்த டியூப் தான் வந்து இந்த ரத்தத்தோட குளத்துக்குள்ள இருக்கு. இந்த ஒயரை உள்ள கொண்டு போகிறது. இட் லுக்ஸ் வெரி மேக்னிஃபைட், பட் வாட் வி ஆர் டாக்கிங் இஸ் இன் மில்லிமீட்டர்ஸ் அண்ட் லெஸ் தென் அ மில்லிமீட்டர். இதுக்குள்ள ஒரு சின்ன ஸ்ப்ரிங் மாதிரி தெரியும், ஒரு டாட் இருக்கு, இந்த ஒரு ஆப்பிள் மாதிரி டிவைஸ். அதுதான் அந்த டிவைஸ். ஆக்சுவலி திஸ் த வீடியோ வேர் யூ சி இட் இஸ் கெட்டிங் டிப்ளாய். டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஸ்பெரிக்கலாக இருக்கிறது தான் அந்த ஆப்பிள். யூ கேன் சி ஹியர். இந்த கொப்பளத்துக்குள்ள அதை டிப்ளாய் பண்ணியாச்சு. டிப்ளாய் பண்ணிட்டு செக் பண்ணும்போது யூ சி தேர் இஸ் நோ ஃப்ளோ. த டிவைஸ் இஸ் தேர். The risk of bleeding is decreased because there is no flow inside the vessel. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதான் அந்த கொப்பளம். இந்த கொப்பளத்துக்குள்ள டிவைஸ் வச்சு நீங்கள் அப்படியே மிஸ் அப்படியே டிக்டோவாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ த ஹியூஜ் அட்வான்டேஜஸ் for any obese patient, being on a bed rest is an extremely dangerous situation, especially who is having a young old age. So choosing a transradial approach and using a single device instead of having multiple devices, your rupture aneurysm decreases the chance of having a complication. இப்படியே ஒரு அன்ரப்சர்ட் ஆனிசமாக இருந்ததுன்னா ப்ரொசீஜர் முடிச்சுட்டு 2 நாள் வீட்டுக்கு கூட போயிடலாம். நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டு பெட்டில் வச்சுட்டு மானிட்டர் பண்ணிட்டே கட்டாயம். So this is something unique and this is the first time. The device are மற்ற விதமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம், but this is the first time we are deploying in India through a transradial route for a rupture aneurysm. So this was the Indian model. She was this. யூஸ்வலாக இந்த ரத்தக்குழா கொப்பத்தை ட்ரீட் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் அதை ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா புண்ணூறு சதவீதம் இறந்துடுவாங்க. அந்த இறப்பை தவிர்க்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் அதோட பக்க விளைவுகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 3 வாரம் ஆகும். ஏன்னா இந்த ரத்தம் சிதைஞ்சு போனது வந்து கரையும். இந்த கரையை தான் பக்க விளைவுகள் வந்து வர ஆரம்பிக்கும். அப்போ தான் we need a very strong critical care team to handle it, which we are able to do with this. And every point is a critical decision making. இது ஓப்பன் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து தொடர்ச்சியாக ஊசி போட்டு பண்ணியிருக்கலாம். But everywhere we worked as a team, we were able to incorporate everyone's groups. We were able to execute it. Complicated aneurysm can be managed without surgery. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் aneurysm இருந்தாலும் சர்ஜரி இல்லாமல் ஓப்பன் பண்ணாமல் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி இருக்காங்க. அதுதான் we have பார்த்துருப்பீங்க இவங்க பிக் டீம் அண்ட் I welcome them here as well. இவங்க வந்து எத்தனை இப்போ 3 மாதம் ஆச்சா 3 months ஆச்சா அவங்க வந்து. So we are very proud to have a fantastic team. And the message for the public is stroke வந்து குயிக்காக ட்ரீட் பண்ணணும், இம்மீடியட்டாக ட்ரீட் பண்ணணும். It needs to be treated in a setup where there is surgical and intervention radiology. Another people should not be moving from one hospital to the other. The delays cost. The delays cost life. The delays cost more than stroke, which will lead to death, or they have to live with very severe disability for the rest of their life. So early intervention at the right place is the most important message. இந்த கண்டிஷனில் வரவங்க கிட்டத்தட்ட 50 பேர் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து முன்னாடி இறந்து போயிடுவாங்க. அதான் இந்த செரிப்ரல் அனியூரிசம் சார் சொன்னார். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் ஸ்ட்ரோக் வந்து செரிப்ரல் அனியூரிசம். 50% வந்து ஹாஸ்பிட்டல் வரதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன் தான் அது கண்டிஷன். ப்ளஸ் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்து பொதுவாக 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சர்ஜரி மட்டும்தான் ஆப்ஷன், வேறு ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. சர்ஜரியுமே வந்து சில அனியூரிசம் தான் ஹெல்ப் பண்ண முடியும். அதாவது இந்த கண்டிஷனில் எய்ம் என்ன அப்படின்னா அந்த வெடிச்சு போன ரத்த குழாயை அடைச்சிடணும். அதான் எய்ம், எப்படியாவது அடைக்கணும்.
சர்ஜரி பண்ணி அடைக்கிறோமா இல்லை இப்போ இருக்கிற வசதிப்படி இன்டர்வென்ஷன் பண்ணி பண்ணுறோமா அப்படிங்கிறது நம்ம சாய்ஸாக இருக்கும். ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் சர்ஜரி மட்டும்தான் ஆப்ஷனாக இருந்தது. இப்போ வந்து இந்த மாதிரி நமக்கு அதிநவீன சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது, அவைகள்லாம் இருக்குது. அதில் இந்த வெப்புங்கிறது அவர் சொன்ன மாதிரி அந்த சிறந்தியோட வலை மாதிரி அது போய் அந்த அந்த அனியூரிசம் போய் அடைச்சிருது. அண்ட் அதை சுற்றி ரத்தம் வந்து கட்டி அது ரத்தம் குறைஞ்சிது. ஸோ அதுக்கு மேலே அந்த அனியூரிசம், அதாவது அந்த ரத்த கொப்பளத்தை நம்ம செயலிழக்க வச்சுருக்கோம். ஸோ அதனால நமக்கு அதுக்கு மேலே வர பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். இது தப்பா இல்லை இதுக்கு கூட செய்ய வேண்டியது என்ன அப்படின்ற 2 கேள்வி வரும். கண்டிப்பாக இப்பயும் வந்து ஆப்ரேஷன்ற தலை திறந்த ஆப்ரேஷன்ற முறை இன்னும் இருக்கு. பட் ஆனால் அது எல்லாருக்கும் தேவைப்படாதுன்றதான் இப்போ நம்ம சொல்ல விருப்பப்படுறோம். அதாவது நம்ம முடிஞ்ச அளவுக்கு தலையை திறக்காம ஆப்ரேஷன் இல்லாமல் நம்ம வந்து இதில் மூலமாக பண்ண முயற்சி பண்ணுறோம். தேவைப்பட்டால் அவங்களுக்கு சரியில்லை அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு தலையை திறந்து அந்த கிளிப் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. அதை தான் நாங்களும் பண்ணுவோம். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மற்ற ஸ்ட்ரோக்குக்கும் அனிருசனுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். மற்ற ஸ்ட்ரோக்கில் வந்து என்னென்னா, ஒன்று ரத்த குழாய் அடைப்புனால அந்த கை கால் வராமல் போகிறது ஒரு ஸ்ட்ரோக். அதுக்கு வந்து நம்ம உடனே மருந்து கொடுத்தோ அல்லது ரத்த குழாய் அடைப்பையும் நம்ம எடுக்கிறோம். இல்லை மூளையில் பெரிய ரத்த கசிவு ஏற்பட்டு மூளையில் வீக்கம் ஏற்பட்டு வரக்கூடிய ஒரு விதமான ஸ்ட்ரோக். இந்த ரத்த கசிவு அனிருசம்னால வந்த ஸ்ட்ரோக். இதில் வந்து கண்டிப்பாக திருப்பியும் ப்ளீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த இன்டர்வென்ஷன் பண்ணுறோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் ரத்த கசிவு ஏற்பட்டு ஏற்கனவே உள்ள அதுக்கான பாதிப்புகள் வந்து அந்த ரத்த குழாய் வந்து சுருங்கலாம். இல்லை அந்த ரத்த குழாய் சுருங்கிறதுனால திருப்பியும் மேற்கொண்டு அவங்களுக்கு கை கால் வராமல் போகிறதுக்கான பாதிப்பு ஏற்படலாம். அடுத்தது அவங்களுக்கு வந்து அந்த மூளையில் இந்த ரத்த கசிவுனால மூளையில் நீர் சேரலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைங்க வந்து வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த அவங்களுக்கு அந்த காயில் போட்ட பிறகும் இல்லை அவங்களுக்கு அந்த வெப்பு போட்ட பிறகும் நம்ம வந்து அவங்கள கண்டினியூஸாக ஐசியூவில் வச்சு மானிட்டர் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு 2 வாரத்துலேருந்து 3 வாரத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அந்த வெப் போட்ட உடனே வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சுன்னு கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் இப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து ரமணன் சொன்ன மாதிரி இவங்க வந்ததே ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா 50% பேர் வீட்டிலே இறந்துருவாங்க. மீதி பேர் வந்து வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சாதாரண ஸ்ட்ரோக்குன்னு நினச்சிட்டு ஸ்கேனை பார்த்துட்டு ஓகே சாதாரண ஸ்ட்ரோக்குன்னு விட்டுட்டாங்கன்னா திருப்பி அவங்களுக்கு ப்ளீடிங் ஆகிட்டு அவங்களுக்கு அந்த கிடச்ச அந்த நம்ம அந்த வாய்ப்பை வந்து விட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய இடத்துல இருந்ததால தான் நம்ம வந்து அவங்களுக்கு கரெக்டாக அந்த எந்த ரத்த குழாயில் பிரச்சனை இருந்தது, அந்த கொப்பளை இருந்தது, வெடிச்சிருக்கு, அந்த வெடிப்புக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் மேற்கொண்டு அந்த பிரச்சனை பண்ணதால் தான் இன்றைக்கி நம்ம வந்து அந்த அம்மாவோட கம்ஸப்பை பார்க்க முடியுது. புரியுதுங்களா? அந்த தம்ஸ்அப் எது காட்ட இருக்குன்னா அதை வந்து நம்ம கை கரெக்டாக செயல்படுதுன்னு நம்மளால பார்க்க முடியுது இல்லை. புரியுதுங்களா? It depends on what is the situation that is occurring. In this case, I told you the aneurysm sac is such a morphology. The geometry of the aneurysm is such a way. The neck வந்து பெருசா இருந்தது, நீ உள்ளே என்ன பண்ணா கீழே வந்துடும். Unless you put something which can hold it on the sides. That is one thing. So there is no contraindication in terms of age. But pediatric age I don't find any evidence to date. சரி, இது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதோ ஃபாரின் கண்ட்ரிலேருந்து ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து இன்ஸ்பயர் ஆகி எதாவது So பண்ணி the place where I would directly translate is to do, but I mean, I didn't know till we finished the procedure. This is the bus case. முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் we did the bus case. How safe is the procedure? Now, success. Procedure is challenging. There can be any moment things can go wrong. From puncture of the artery, the ரத்தம் க்ளோஸ் ஆயிடலாம். போகிற பாதையில் ரத்தம் வெடிக்கலாம். ஹார்ட்லேருந்து மேலே அசண்ட் ஆகாமல் போகலாம். பட் டேக்கிங் அப்ரோப்ரியேட் டெசிஷன் ஆன் ஈச் மூமெண்ட். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கையில் க்ராஸ் பண்ணணும், ஹார்ட்டில் வரணும், ஹார்ட்லேருந்து மூளையோட கீழ் பகுதிக்கு போகணும், மூளையோட உள்பகுதியில் இருக்கும். அந்த பலூனில் ஒரு சின்ன கெத்தீட்டர் போச்சு. The movement is actually less than a millimeter. So if the movement is very harshly done, you can rupture and you can lose the patient on the day. But it's a challenging thing. If adequately trained, I think it's feasible to do. Is Nerla is creating new SOPs for this type of process? I think it's Professor SOP, operating procedure. You are creating through this hand. You are creating. Correct. So this device is not deployed in India through the translating unit. Yeah, அப்படினா இந்த device வந்து slightly heavier. The previous micro catheters நான் 0.017 சொல்றேன். இதுக்கு முன்னாடி வந்து 0.02 catheters தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த லாங் சப்போர்ட் ஷீட் இல்லாதனால அது கொண்டு போனாலும் டப்புனு கீழே முடியும் நாட்டில். அதனால people are not doing it. And the second challenge is it is sold by 2 different industry people. So we need to have a thought process to combine these 2 things together, put it on the plate and provide this for the patient.
That may be the reason it's not been so far. இது கார்டியோ இதில் வந்து டேலி பண்ணுவாங்களே அந்த சேம் ஃபார்மேட் இல்லைங்க, டேவியும் இதுவும் ரொம்ப வித்தியாசம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் திங். ஓ வைடாக இருந்துச்சு கேட்டிங்களா, என்ன காம்ப்ளிகேஷன் வேணும். இவங்க அது உள்ள காயில் போட்டாங்கன்னா வைடாக நெக் இருந்துச்சுன்னா வாஷ் அவுட் ஆகி டிஸ்டிலாக போயிடும். டிஸ்டிலாக போச்சுன்னா பிளட் வெஸ்லேயே பிளாக் ஆகிடுச்சுன்னா ஸ்ட்ரோக் இன்னும் டென்ஸ் ஆகும், ஆர் தே மே டை. தி அதர் ரிஸ்க் இஸ் ப்ரொசீஜர் அப்போ ரப்சர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான். எனக்கே ஃபுல்லாக புரியல, உங்களுக்கு புரிஞ்சான்னு தெரியல. சரி, இது மெசேஜ் ஃபார் அஸ் இஸ் எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் மனசு வச்சா we can actually be innovative in our thinking process and we can achieve it without an open surgery. தான் மெசேஜ். சார் இந்த சர்ஜரிக்கும் அந்த வெப்புக்கும் அந்த காஸ்ட் என்ன 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 வேரி ஆகுது? The material cost is around 2 lakhs. உங்களுக்கு கூட டிவைஸ் காஸ்ட். பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் த டிவைஸ். அவங்களோட ஐசியூ ஸ்டே அது எல்லாமே இருக்குது. அவங்களோட கோமார்பிடிஸ், அவங்க வந்து ஷீஸ் ஷார்ட் அண்ட் வெரி ஓபீஸ். உங்களை பார்த்தாலே தெரியுது. ரெண்டாவது பிபி வந்து 280 இருந்தது வரும்போது. And she was not taking medicines. What we need to emphasize is about we having a periodic muscle checkup, knowing what their blood pressure is, trying to tighten it. All those things will prevent the problems what can happen in this. She was lucky that she came to us earlier and we were able to get her over. But அதுவே பண்ண முடியல அப்படின்னா இப்போ கொஞ்சம் the most important thing is you need to find a place where everyone is around and where all feasibilities are discussed. எடுத்துட்டு இதை மட்டும் தான் பண்ணணும், இதை மட்டும் தான் பண்ணணுன்றதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. We have a discussion on what is being done. இது வரைக்கும் 10 வருஷம் முன்னாடி பண்ணது கரெக்டாக இருக்கலாம், கரெக்ட். So we need to have a discussion about what is best for the patient. As things age, as time goes, there are new things which can be clubbed together to provide the best thing. So it's more important that you reach the center, the right center on the right time. That's most important. See, when the patient came, only unconscious, no paralytic attack or something like that. She had a vasospasm, அதனால ஒரு paralysis இருந்தது, but improved because we treated her weakness. வீக்னஸோட வந்தாங்க, ஃபுல் ப்ளோன் பேராலிசிஸோட வரல. என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சப்போ கூட வீக்னஸ் உடனே ரிகவர் ஆகாது. ஏன்னா ரத்தம் வெளியே இருக்கத்தானே செய்யுது பிரெயினில். அது அப்சர்வ் ஆகிறதுக்கே 2 வாரம் ஆகும். அதனால தான் ரீஹாபிலிட்டேஷன் இஸ் ஆல்சோ நெசசரி. அது மட்டும் இல்லை, எடிமா வேறு வரும், ஸ்வெல்லிங், பிரெயின் ஸ்வெல்லிங் வேறு வரும். இந்த மாதிரி ஆச்சு. ஸோ லீக் ஃபஸ்ட்டு வந்து லீக்கை தானே ஸ்டாப் பண்ணணும், இல்லைன்னா அது பாட்லைன் வில் பி கண்டினியூ. ஸோ தே கேன் ஒன்லி ஸ்டாப் த லீக். பட் லீக்கான பிளட், அங்கே இருக்கிற பிளட் வந்து தானாக தான் உறிஞ்சி தானாக தான் குறைஞ்சி ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் தான் சரியாகும், கரையாகும். இப்போ இந்த 62 வயசுன்றதுனால சில சேலஞ்சஸ் இருக்குது யங்ஸ்டர்ஸ்க்கு பண்ணுறதுக்கு. இவங்களுக்கு அது என்ன மாதிரி சேலஞ்சஸ்? ஃபர்ஸ்ட் வந்து ரத்த குழாய் வளைவாக இருக்குது. கீழே இருக்கிற ரத்த குழாய் ஹார்ட்லேருந்து மேலே போகும்போது இது நேராக நம்ம வளைஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம டியூபர்ஸ் ஈஸியாக ப்ரெஸ் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து நம்ம ரத்த குழாய் உள் வழியாக போய் இதை ட்ரீட் பண்ணுறோம், வெளி வழியாக வந்து வரல. ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே வந்து சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால அதில் சுண்ணாம்பு பண்ணதுனாலோ இல்லை அந்த பக்கத்தில் சின்ன வெடிப்பு மாதிரி இருந்தாலோ ப்ரொசீஜர் பண்ணும்போதே ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த ரிஸ்க் எல்லாத்தையுமே அசஸ் பண்ணால் மட்டும்தான் காம்ப்ளிகேஷன் எல்லாம் வர முடியும். இல்லை அப்படின்னா ப்ரொசீஜர் பண்ணும்போதே டிவாஸ்டேட்டிங் ஈவெண்ட். ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் ப்ராப்ளம்ஸ் வித் ஏஜிங். வயசு ஆக ரத்த குழாயெல்லாம் ஸ்மூத்தாக இருக்காதுல்ல. ஸோ இவங்க வந்து பிளைண்டாக போகிறாங்க எக்ஸ்ரே மூலமாக. உள்ள வந்து அடப்பு இருக்கு இல்லையா, பாதி அடப்பு. நீங்கள் அதை போய் நோண்டினீங்கன்னா டிட்டாச் ஆச்சுன்னா மேலே உள்ளே போயிடுவீங்க. ஸோ வயசு ஆக ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சின்ன வயசில் நீங்கள் இந்த ப்ரொசீஜர் பண்ணீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும் உள்ள பிளட் வெசல். அதனால ஈஸியாக ரிஸ்க் வந்து வயசு ஆக அதிகரிக்கதான். பிளட் வெசலும் ரிஜிடாக வயசாச்சு. ஓகே, தேங்க்யூ.